கனவுகளுக்கு சிறைகள் தருவது கமதி. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், லென்த்தியாக. அப்படி பார்த்தீங்கன்னா தான் இது பழைய பேஸ்கெட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பழைய பொருட்கள் யூஸ் பண்ணுற நிலமையில் இருக்கிறதே நிறையா தூக்கி போட்டுடுறோம். அதை அப்படி தூக்கி போடாமல் எல்லாருமே கொஞ்சம் பயன்படுத்தினோம்னா கொஞ்சனாச்சும் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற திங்கிங்கில் தான் நான் போட்டு தர பழைய பேஸ்கெட்டுக்கு நானே இப்படி ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் போடுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சரி பண்ணி கொடுத்துருவேன். கைப்பிடி போச்சு, சைடு போச்சு, கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடை இப்படியே விட்டிங்கன்னா வண்டியில் மாட்டி மாட்டி சைடில் மட்டும் பிஞ்சிருக்கு. இது ஃபுல்லாக பிஞ்சு பேஸ் தனியாக மேலே இருக்கிற டாப் தனியாக வந்துடும். இதை எப்படி போடணும்னா, புதுசாக எப்படி பேஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணி போடுவீங்களோ அதே மெத்தேட்லேயே இந்த கூடையை போடணும். பழைய ஒயர்லாம் எதையும் கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மேட்சான ஒரு ஒயர் எடுத்துக்கங்க, கொஞ்சம் துண்டு ஒயர். அதை எப்படி பேஸ் வச்சு ஜாயின் பண்ணுவீங்களோ வீடியோவில் காட்டியிருக்கேன், பொறுமையாக பாருங்கள். பார்த்திங்கனாவே புரியும். லென்த்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால். அதைய போட்டுட்டு கடைசி வரைக்கும் போட்டுட்டு போய் நம்ம எப்படி இது ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணி ஒயரை உள்ளே விட்டு இழுப்போமோ அதே மாதிரியே உள்ளே விட்டு இழுங்க. இதே மாதிரி எல்லா பக்கமுமே போடணும். நீங்கள் பிஞ்ச இடத்துக்கு மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா மீதி பிய்யாத இடம் இருக்குல்ல, அது பழைய ஒயர், அது பிஞ்சிட்டு வந்துடும். அதனால ஃபுல் ரோவையே சுற்றியுமே நம்ம போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பேஸ்கெட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். இப்போ இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே இதையை அந்த பிஞ்சு இடத்த மட்டும் சரி பண்ணி கொடுத்தோம்னா இது டெய்லி யூஸ்க்கு அவங்க யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரம் பிஞ்சிட்டு வந்துடும், வேறு இடம் பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா வேறு இடம் பிஞ்சிட்டு வராது, அதையை யூஸ் பண்ணலாம். இது இன்னும் 2-3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த யூஸ் பண்ணுறவங்க எங்கள் வீட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க, காட்டுக்கு டெய்லியும் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் இவ்வளோ நல்லா இருக்குது சொல்கிறேன்.